சென்னையில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனம் மீது ஏராளமானோர் பல கோடி ரூபாய் மோசடி புகார் தெரிவித்துள்ளனர். பாண்டிச்சேரி கல்பாக்கம் இடையே செய்யூரில் 2 படுக்கையறை வசதியுடன் வீடு கட்டித் தருவதாக சென்னையில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனம் கடந்த 2010ஆம் ஆண்டு அறிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 2 லட்சம் ரூபாய் முதல் 16 லட்சம் ரூபாய் வரை ஏராளமானோர் கட்டுமான நிறுவனத்திடம் பணம் அளித்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் இதுவரை தங்களுக்கு வீடு கட்டி தரவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். நூற்றுக்கணக்கானவர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த கட்டுமான நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். 2010ல நாங்கள் சென்னையிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் நாங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் உள்ளேயே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது, நிறைய ஐடி பார்க் வருது, உள்ளேயே காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை புக் பண்ண வச்சாங்க. 2012 ஹேண்ட் ஓவர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் நாங்கள் இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு இருக்கோம். இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா சிபிலில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ பேங்க்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. பேங்க் கேட்டால் நீங்களாச்சு பில்டர் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2012 எனக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் அக்ரிமெண்ட் போடல. 80% அமௌண்ட் கட்டிட்டேன். 12 லட்ச ரூபா கட்டிட்டேன். நான் இனி கட்ட வேண்டியது 3 லட்ச ரூபா தான். ஆனால் இது வரைக்கும் ஃப்ளாட்டு கொடுக்கல. அதே மாதிரி எம்மாதிரி கிட்டத்தட்ட 3000 பேர் அங்கே கட்டிட்டாங்க துட்டு. ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் 3 லட்சத்துலேருந்து 14 லட்சம் வரைக்கும் அமௌண்ட் கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் போய் பணம் கொடுக்கறது இல்லை. அங்கே போய் கேட்டால் யாரும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் சொல்கிறது இல்லை.